ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் பண்ண முடியல. இப்ப பண்ணலாம் அப்ப பண்ணலாம்னு சொல்லி அதை தள்ளி போட்டுட்டே இருக்கேன். இது வந்து என்னோட கரியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் என்னால வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை முடிக்க முடியல. இப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை நீங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும். சோ அதுக்காக நான் வந்து இப்போ ஒரு புக் படிச்சிருக்கேன், Eat That Frog அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புக்ல 21 ways to stop procrastinating அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நான் வந்து அதுல இருந்து ஒரு 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், லைக் இந்த வேஸ் இல்லாம லைக் 10 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு என்ன இந்த புக்ல ரொம்ப பிடிச்சிச்சோ, எனக்கு வந்து இதுல எது வந்து என்னோட ப்ரொக்ராஸ்டினேஷனை வந்து கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுச்சோ அதை வந்து நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another video of Keep Going. This is Benny and without any wait, let's get started. ஸோ Eat That Frog அப்படின்னு சொல்ற இந்த புக்கை எழுதினது பிரையன் ட்ரேசி. இது வந்து கொஞ்சம் பழைய புக், நீங்கள நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. படிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷனா இருக்கும். பட் படிக்கலன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஸ்டில் இந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கிறத நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் அவ்வளோ நல்ல புக், குட்டியா இருக்கும், சீக்கிரமா நீங்க படிச்சு முடிச்சிடலாம். பட் நிறைய இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ஸ் நமக்கே வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து படிக்கலன்னா கண்டிப்பா வந்து எல்லா பிளேஸ்லயும் ஃபிளிப்கார்ட், அமேசான் எங்க வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் காஸ்ட்டும் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்மால். நீங்க வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து வாங்கி ரொம்ப லைக் மந்த்ஸ் ஆச்சு, மந்த்ஸ்ல இயர்ஸ் மேலேயா, இயர் 1 or 2 years இருக்கும்னு நினைக்கிறேன். நானே வந்து ரொம்ப ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி தான் வாசிச்சேன். பட் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அது மட்டும் எனக்கு வந்து நான் படிச்சதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ் அப்படின்னு நான் வந்து இது எப்பயுமே இருக்கும். பிகாஸ் இட்ஸ் நைஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அதுல வந்து சிலர் வந்து அவங்களோட வேலைகள் எல்லாம் கரெக்டா முடிச்சுட்டு பர்ஃபெக்டா போயிட்டு இருப்பாங்க. பட் நம்மளால ஏன் அது பண்ண முடியல அப்படின்னா, நம்மளோட கோல்ஸ் வந்து நமக்கு கிளியரா இல்ல. நம்ம வந்து என்ன பண்ணணும், அது வந்து நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், இந்த இடத்துக்கு போகணும்னா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். எங்க போகணும்னே தெரியாம நம்ம ரோட்ல எங்க வேணா போயிட்டோம்னா நம்மளால நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணவே முடியாது கரெக்டா. சோ எங்க போகணும், உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுதான் வந்து செட்டிங் கோல்ஸ். லைக் உங்களுடைய லைஃப்ல லைக் ஷார்ட் டேர்ம் கோல்ஸா இருக்கட்டும், லாங் டேர்ம் கோல்ஸா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணுங்கிறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க கோல்ஸ் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்றது வந்து அட்வான்ஸா பிளான் பண்ணணும். நீங்க வந்து இன்னைக்கு எந்திரிச்சிட்டு மெயினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி நல்லா யோசிப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் யோசிப்பேன், என்ன பண்றது. இதே வந்து நம்ம ப்ரீவியஸ் டேவே வந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் டே என்ன பண்றோங்கிறத பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். நீங்க வந்து இப்பவே பிளான் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க அந்த ஒரு 30 minutes வேஸ்ட் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இல்லாம போயிடும். நீங்க வந்து ஈஸியா பண்ணிடலாம். சோ இதுதான் நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் பண்றது. அவங்க நாளைக்கு என்ன பண்றது இன்னைக்கு டிசைட் பண்ணிடுவாங்க. சோ நாளைக்கு வந்து அந்தந்த வேலையை அப்பப்ப கரெக்டா பண்ணிடுவாங்க. சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கோல்ஸ் ஒன்று செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு நீங்க என்னென்ன பண்ணணும், இந்த கோல்ஸ் வந்து சின்ன சின்ன டாஸ்கா ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அது வந்து ஒரு மாஸ்டர் ட்ராக்கர். நான் வந்து இதை எப்படி பண்ணேன்னா, ஒரு எக்ஸல்ல தான் வந்து மெயின்டைன் பண்ணேன். பிகாஸ் அது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பிகாஸ் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருந்தனால. பட் அது தவிர நான் வந்து டெய்லி டு டூஸ் வந்து ஹேண்ட் ரிட்டனா தான் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த லிஸ்ட், மாஸ்டர் லிஸ்ட் வந்து ஒரு எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணேன். அது தாண்டி நம்ம வந்து மந்த்லி லிஸ்ட் ஒன்று, மாஸ்டர் லிஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே நம்ம எழுதலாம். அதை வந்து அதுக்கப்புறம் மந்த்லி லிஸ்ட் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த், இப்போ ஒரு மந்த் முடியுதுன்னா, இப்ப நவம்பர் முடியுமோ நான் வந்து டிசம்பர்ல என்னென்ன பண்ணுங்கிறத ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுப்பேன். மேபி 1 or few கண்டிப்பா நம்ம வந்து புதுசா எதனா வரும். பட் ஆல்ரெடி ஒரு பக்கா பிளான் இருக்கும், இது நமக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மந்த்லி வந்து நீங்க வந்து அந்த மந்த் இன்னொரு மந்த் தொடங்குறதுக்கு முந்தின மந்த், லைக் மந்த் முடியும் போது அடுத்த மந்த் நீங்க என்ன பண்ணணுங்கிறத வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து மந்த்லி ட்ராக்கர். இந்த மந்த்லி ட்ராக்கர் இன்னும் டிவைட் பண்றது ஒரு வீக்லி ட்ராக்கர். நெக்ஸ்ட் வீக் நான் என்ன பண்ணணும், ஒரு வீக்கெண்ட் உட்காந்துட்டு நம்ம மண்டேல இருந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வர நான் என்ன பண்ணணுங்கிறது வீக்லியா நம்ம டிசைட் பண்ணலாம். அதை இன்னுமே ஸ்பிளிட் பண்றதா டெய்லி. சோ இது நீங்க பண்றதுனால என்ன ஆகுது, டெய்லி அந்த ஒரு டாஸ்க் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். பட் அது வந்து உங்களுடைய மெயின் கோலுக்கு வந்து இட் வில் பி இன் லைன் வித் யோர் மெயின் கோல். சோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். சோ பெருசா இருக்கிறத குட்டி குட்டியா நம்ம பிரேக் பண்ணணும் அண்ட் பிளான் அட்வான்ஸ். லைக் அடுத்த மந்த் என்ன பண்ணுங்கிறது போன மந்தே டிசைட் பண்ணிருக்கணும். அடுத்த வீக் என்ன பண்ண போறோங்கிறது இந்த வீக் நம்ம டிசைட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போறோம்ன்றது இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம டிசைட் பண்ணி முடிச்சிடணும். சோ அப்படி பண்ணும்போது நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும் பண்றதுக்கு. அதுதான் மெயின் கோல். தேர்ட் ஒன் என்னன்னா, என்ன ரொம்ப ஹிட் பண்ண விஷயம், நான் எப்பயுமே ஒரு கோல் வச்சிருப்பேன். பட் ஏதோ ஒன்று நடுவில் வரும், நான் அப்படியே மாறி வேற ட்ராக்ல ஏறி போயிருவேன். பட் வந்து நம்ம இதுல இந்த ஆதர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்பயுமே லாங் டேர்ம் கோல்ஸை வந்து நோக்கி மட்டும் தான் நம்ம போயிட்டு இருக்கணும். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் ஒரு வேர்ட் சொல்றாங்க. சின்ன சின்ன சந்தோஷம், அப்ப கிடைக்கிற ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம வந்து நம்ம கோல்ல இருந்து வெளியில தடுமாறி போயிருவோம். சோ அது வந்து பண்ணவே கூடாது. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் வேணாம். அது சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் சக்சஸ்ஃபுல் பீப்புள். அவங்க வந்து இன்ஸ்டன்டான அந்த ஒரு சந்தோஷத்துக்காக எதுவும் பண்ணாம லாங் டேர்ம் என்னோட கோல் எதுன்னு தெரியும், அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எக்ஸல் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும், அது வந்து லைட்டா கத்துக்க
ஆரம்பிக்கணும். அது பண்ணாம நான் சம்பந்தம் இல்லாம வேற எதுனா பண்ணேன்னா எக்ஸல்ல எக்ஸ்பர்ட் ஆகணுங்கிற அந்த ஒரு கோலா மட்டும்தான் இருக்கும். சிமிலர்லி நீங்க வந்து ஸ்கூல்ல நிறைய மார்க் எடுக்கணும்னாலும் அதே தான் சேம். சோ நீங்க வந்து உங்க லாங் டேர்ம் கோல் இதுதான் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் அதுக்கேத்த பாதையில மட்டும்தான் நம்ம போகணும். சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக ட்ராக் மட்டும் மாறிடாதீங்க. ஃபோர்த் வந்து ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து இப்ப நாளைக்கு என்ன பண்ணுங்கிறது இன்னைக்கு நைட்டே நீங்க எழுதுவீங்க கரெக்டா, நாளைக்கு இது டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்க எழுதும்போ அதுல எது உங்களுடைய ப்ரையாரிட்டி, எது வந்து உங்களோட growthக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பயுமே ரொம்ப முக்கியமானதும் இருக்கும், சில்லறத்தனமானதும் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னால டாஸ்க் நிறைய ஆகும்போ இது குட்டி குட்டியா இருக்கிறது சரி இது முடிச்சிட்டோம்னா நம்ம டிக் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த மெயினா இருக்கிற அந்த சங்க் ஆஃப் ஒர்க்கை நான் வந்து பண்ணாம விட்டுருவேன். ஸோ அதை வந்து பண்ணவே கூடாது. நீங்க வந்து ஒரு பெரிய டு டூ போட்டா கூட இதுல வந்து டாப் 3 ஆர் டாப் 5 அப்படின்னு சொல்லி நீங்க பிக் பண்ணி இதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுலயுமே எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், நீங்க வந்து 1 2 3 4 5 போட்டாலும் சரி, இல்ல ABCD போட்டாலும் சரி, எது உங்களுக்கு ரொம்ப முக்கியம், எது வந்து நீங்க அப்புறமா பண்ணா கூட ஓகே, எது வந்து நீங்க இன்னொருத்தவங்க உங்களுக்காக பண்ணலாம், நீங்க வந்து பண்ணுங்கிற ஒரு அவசியம், உங்களோட இன்புட் அதுல தேவையில்லை. இந்த மாதிரி உங்க லிஸ்ட்ல இருக்கிறதுல நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எது ரொம்ப முக்கியமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா put pressure on yourself. நம்ம எப்பயுமே நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வந்து நான் வந்து பிக்னிக் போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு நைட்டு எதோ நம்ம வந்து முடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மள வந்து ரொம்ப நாள் முடிக்காம வச்ச விஷயங்கள் எல்லாம் ஓகே இது முடிக்கலன்னா இனி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெட்லைன் இருக்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நம்ம பண்றோம் கரெக்டா. அதை வந்து நம்ம டெய்லி லைஃப்ல பண்ணணும். நமக்கு நம்மளே டெட்லைன், நமக்கு நம்மளே ரோல் மாடல், நமக்கு நம்ம தான் எல்லாம். இன்னொருத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் டெட்லைன்ஸ் வச்சுக்கோங்க. அர்ஜென்ட்டா உங்களை நீங்க வந்து இல்ல சீக்கிரம் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப நாள் தள்ளி வச்சது கூட உங்களால ஈஸியா முடிக்க முடியும். 6th வந்து ஸ்லைஸ் அண்ட் டைஸ். இப்போ வந்து உங்களுக்கு கையில ஒரு வாட்டர் மெலான் இருக்கு, அந்த மொத்த வாட்டர் மெலானை அப்படியே நீங்க சாப்பிடணும்னா அது வந்து ஈஸியா கிளியரா சாப்பிட்டு முடிக்க முடியாது கரெக்டா. இதே வந்து நீங்க குட்டி குட்டி ஸ்லைஸா நீங்க கட் பண்ணீங்கன்னா அது உங்களால ஈஸியா வந்து சாப்பிட்டு நீட்டா முடிக்க முடியும். இது வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள். ஸோ இதை மாதிரி தான் நீங்க உங்களுக்குன்னு வச்சிருக்க ஒரு பெரிய டாஸ்கா இருக்கட்டும், இல்ல உங்க பெரிய கோலா இருக்கட்டும், அது வந்து மொத்தமா பார்க்க உங்களால ஈஸியா அப்படி நீங்க வந்து அவசரமா பண்ணா கூட அது வந்து ஒழுங்கா நீங்க உங்களால பண்ண முடியாது எல்லா டாஸ்கையும். ஸோ எப்பயுமே ஒரு டாஸ்கா இருந்தா அது வந்து நீங்க வந்து ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணணும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸா மாத்தி அதுல வந்து ஒன்னொன்னா நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா அந்த விஷயம் வந்து ஈஸியாவும் நீங்க பண்ணி முடிச்சுவீங்க அண்ட் வந்து பெர்ஃபெக்டாவும் இருக்கும். 8th வந்து இது எல்லாமே நீங்க பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், எது வந்து உங்களை பண்ண விடாம தடுக்குது. அது உங்க மொபைல் போனா இருக்கலாம், இல்ல உங்க கூட இருக்கவங்களா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது உங்களை தடுக்கு, எது உங்க கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அண்ட் அதை கட் டவுன் பண்ணாலும் நீங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 9th இம்பார்ட்டன்ட் வந்து டைம் பிளாக்கிங். இது வந்து நீங்க நெக்ஸ்ட் டேக்கு டு டூ எல்லாம் போட்டிருந்தா கூட எந்த டைமுக்கு எது பண்ணணும், நீங்க எந்திரிச்சதும் வந்து எது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும். ஸோ இதுல வந்து ஈட் தட் ஃப்ராக்னு சொல்றாங்கல்ல. ஃப்ராக்னா என்னன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை, நீங்க பண்ணாம உங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிற ஒரு சேலஞ்சிங்கான வேலை. அந்த ஃப்ராகை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். விச் மீன்ஸ் அந்த டாஸ்க்கை தான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு சொல்றாங்க ஆத்தர். அதுலயுமே விச் இஸ் த மோஸ்ட் அக்லியஸ்ட் ஃப்ராக் ஈட் தட்ன்றாங்க. விச் மீன்ஸ் நீங்க வந்து முடிக்கவே முடியாதுன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறத வந்து முடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டைம்ல இந்த டைம் நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி டைம் பிளாக்கிங்ன்ற ஒரு ஸ்கில்ல வந்து உங்க லைஃபுக்குள்ள எடுத்துட்டு வாங்க. 10th பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னன்னா அப்கிரேட் யுவர் ஸ்கில்ஸ். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்க வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க வந்து இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும். நீங்க கத்துக்காமலே இருந்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்து பேக் போயிட்டே இருப்பீங்க, இன்னும் உங்களை முந்தி நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து அந்த இடத்துல வந்து உங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீங்க ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணணும் இல்ல ஹையர் பொசிஷன் போகணும்னா உங்க ஸ்கில்ஸ் வந்து நீங்க கத்துக்கணும். எது உங்களுடைய மெயின் பாயிண்ட், உங்க கரியருக்கு எது இம்பார்ட்டன்டோ அதை வந்து நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் புதுசா வந்துட்டே இருக்கும். இந்த லேர்னிங் மட்டும் நம்ம விடவே கூடாது. இதுதான் நான் வந்து மெயினா இந்த புக்ல இருந்து படிச்ச 10 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இது தவிரையும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அண்ட் நான் இப்ப சொன்னது எல்லாமே ரொம்ப சின்னதா சொல்லியிருப்பேன். அது வந்து இன் டீடைல் நீங்க எப்படி பண்ணலாம் அதுக்குன்னு ஒவ்வொரு மெத்தட்ஸ் டீடைலா இந்த புக்ல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த புக்கு படிக்கலன்னா கண்டிப்பா வந்து படிச்சு பாருங்க. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னாலோ இல்ல உங்களுக்கு எதனா புக் சஜஷன்ஸ் இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க வந்து எனக்கு கமெண்ட் ஆர் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு தி சேனல், நீங்க வந்து இன்னும் நம்ம இதான் உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, it's Tara. Bye bye from Benny. Spread love, spread smiles, keep going. Bye.